ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான புதன் 10ஆம் இடமான மீனத்தில் உச்ச சுக்கிரனுடன் இணைந்து நீச்சபங்கம் அடைகிறார். இது உங்களுக்கு மேன்மை தரும் அமைப்பு. வீடு, மனை, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் யோகம் அமைகிறது. சுக சௌகரியங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். எப்படியெல்லாம் படிக்க நினைத்தார்களோ, என்ன பாடம் படிக்க நினைத்தார்களோ, வெளிநாடோ உள்நாடோ படிக்கும் யோகம் அமையும். அதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். 2 குடைய சந்திரன் 9ஆம் இடமான கும்பத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 குடைய சூரியன் மாத முதற்பகுதியில் 9ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது. 5-12 குடைய சுக்கிரன் 10ஆம் இடமான மீனத்தில் உச்சமாக இருக்கிறார். உச்ச சுக்கிரனுடன் புதன், ராகு, மாத பிற்பகுதியில் சூரியன், சனி, 2.5 நாட்கள் சந்திரன் என 6 கிரகங்களின் சேர்க்கை, அதுவும் கோணாதிபதிகள் சுக்கிரன், புதன், சனி இணைவு சாதகமானது. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மற்றவர்களின் தேவைகள் அனைத்தையும் பெண்கள் பூர்த்தி செய்வர். எனவே பெண்களின் நிலை வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடையும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணத்துக்கான ஏற்பாடுகள், ஆயத்தங்கள், பர்ச்சேசஸ் செய்யலாம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். பெற்றோர் பெரியோர்களிடம் சொல்லி திருமணம் நடத்த உகந்த நேரம். சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆர் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் இருக்கவே செய்யும். தவிர்க்கவும் முடியாது. 6-11 கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வக்ரகதியில் உள்ளார். ஹீட்டடாக ஃபீல் பண்ணலாம். கோபத்தை குறைத்து தியானம் செய்வது நன்மை. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 7-10 கூடிய குரு 12ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருப்பது ஒரு சாதகமான அமைப்பு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில் மாற்றம், வேலை மாற்றம் நினைத்தபடி செய்ய ஏற்ற நேரம். புதிய தொழில் செய்ய விருப்பம் இருந்தால், தொழில் வியாபாரத்தை விஸ்தரிக்க எண்ணம் இருந்தால் செய்ய சாதகமான நேரம். குரு பார்வை 4ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். 8-9 கூடிய சனி 9ஆம் இடமான கும்பத்திலிருந்து 10ஆம் இடமான மீனத்திற்கு மாத இறுதியில் பயிற்சியாகிறார். எனவே அந்த தாக்கம் மாத ஆரம்பத்திலிருந்தே இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். 10ல் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4ல் கன்னியில் இருக்கும் குரு பார்வை பெற்ற கேதுவால் சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் வரலாம். ஓரளவுக்கு கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், தடைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 24 மதியம் முதல் 25-26 வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம்.
நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.